Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆபரேஷன் எல்லையில் இருக்கிற எல்லா ராணுவமே ஈடுபட்டிருக்கும். விமானப்படை கிராஸ் பண்ணல. இந்திய சைடில் இருந்தே மிசைல் லான்ச் பண்ணிருக்காங்க, ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. 21ஆம் நூற்றாண்டில் போர் முறையே மாறிடுச்சு. புல்வாமாவுக்கு பிறகு பதிலடி கொடுக்கறதில்ல. இது காம்ப்ளிகேட்டட். பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி இது மன்னிக்க முடியாத செயல், இதற்கு பதிலடி கொடுக்க போகிறோம். அவங்க மென்டலாக பக்குவம் பண்ணு. இதுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்குறாங்க. அப்புறம் அப்பாவி மக்கள் சாப்பாடு. 4 முறை இந்தியாவும் பாகிஸ்தான் போர் முடிச்சிருக்கு. 65 ராவில் முடிஞ்சிருச்சு. மீதி எல்லாம் தோத்துருக்காங்க. 93,000 கைதிகள் இருக்காங்க, பாகிஸ்தான் கைதிகள். இந்த ஆபரேஷன் சிந்தூரோட அல்டிமேட் கோல் என்னவா சார்? எந்த தீவிரவாதிகள் அதை நடத்தினாங்க, 5 பேரை ப்ரொடியூஸ் பண்ண, இனிமேல் தீவிரவாதத்தை உபயோகிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த தீவிரவாதி அமைப்புகளை கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவை எதுக்கு தாக்கணும்? யூஎன்ல லிஸ்ட் போட்டிருக்காங்க, தீவிரவாத அமைப்புகள் எது பேன் பண்ணிருக்காங்க. ஐநா அமைப்பில் அதில் பாருங்க, பெரும்பாலும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் இவங்களை ஆதரிச்சிருக்காங்க. ஒரு ரிட்டையர்டு கர்னலா நீங்க போரை ஆதரிக்கிறீங்களா? எந்த சோல்ஜரும் போர் வேணும்னு சொல்ல மாட்டோம். ஒரு இன்ஃபென்ட்ரி சோல்ஜர் போருக்கு போகும்போது 16 விதமான ஆயுதங்களை எதிர்கொள்ளணும். ஐநாவில் 2 அங்கம் இருக்கு. ஒன்று எல்லா நாடுகளும் மெம்பராக இருக்குது, ஜெனரல் அசம்பிளி. இன்னொன்று யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். அதுக்கு 11 மெம்பர் இருக்கு. இல்லை 5 பேருக்கு எந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் அதை தடுக்கும் உரிமை. அதில் பாகிஸ்தான் தற்காலிக மெம்பர். ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட உரையாடுறதுக்காக ரிட்டையர்டு கர்னல் ஹரிஹரன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நம்மளுடைய இந்திய இராணுவத்தால் நடத்தப்பட்டு இருக்குது. இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்தே நம்ம நியூஸில் மீடியாஸ்லலாம் நிறைய கேள்விப்படுறோம். முதல்ல இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் மொத்தமாக எத்தனை இராணுவ வீரர்கள், என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள், போர் விமானங்கள்லாம் பயன்படுத்தி மொத்தம் 9 டார்கெட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. பட் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லையில் இருக்கிற எல்லா இராணுவமே ஈடுபட்டு ஃபயர் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே. ஈடுபட்டிருக்கிறது எல்லாருமே. ஏன்னா பதிலடி எங்கேருந்து வரும்னு தெரியாது. நீங்கள் ஐபிஎல் மேட்ச் மாதிரி கிடையாது. இன்னொரு எங்கே வீக்காக இருக்குமோ அந்த இடத்துல தான் அடிப்பாங்க பதிலடி. அதனால் நேருக்கு நேர் சண்டைங்கிறது கிடையாது. இப்போ இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தான் இது பார்க்கப்படுது. இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததுலேருந்தே பாகிஸ்தான் இந்தியா உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இந்தியா கிட்டேருந்து பதிலடி வரும் அப்படின்னு பாகிஸ்தான் எதிர்பார்க்குறாங்கன்னு தான் நம்ம செய்திகள் எல்லாம் படித்தோம். இருந்தாலும் இந்த தேதி, இந்த மே 7ஆம் தேதி போர் ஒத்திகை தான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இது பாகிஸ்தானை ஜஸ்ட் ஒரு திசை திருப்புறதுக்காக சொல்லப்பட்டது தான். போர் ஒத்திகைனாக்க இராணுவம் அல்லாதவர்கள், அது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கே கிடையாது. அது ஹோம் மினிஸ்ட்ரி, போலீஸ் சூப்பர்விஷனில் பண்ணுவாங்க. அதுதான் பண்ணிருக்காங்க. அது திசை திருப்பதாக இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னால் 71க்கு பிறகு அந்த மாதிரி செய்யலை. 71லேயே செய்யலை. நான் இருந்தேன் அஸ்ஸாமில் 2 நாள் வார்ன் பண்ணாங்க. முன்னால் நான் திரிபுராவில் இருந்தேன். அப்போது பொதுமக்களுக்கு அந்த மாதிரி வார்னிங் வரல. அது வேறு மாதிரியான வார், இது வேறு மாதிரியான வார். இது பார்த்திங்கன்னா, இது இப்போ 21ஆம் நூற்றாண்டில் போர் முறையே மாறிடுச்சு. நீங்கள் கூட நேற்று பார்த்தீங்கன்னா, இந்தியன் விமானப்படை கிராஸ் பண்ணல. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு ஏதாவது ஒரு வரையறை மாதிரி இருக்குமா சார்? ஏன்னா நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உக்ரைன் வார் ஆரம்பித்தது இன்னும் முடியல. 1 இயர் மேலே போயிட்டு. ஆமாம், 1 இயராக 2 வருஷத்துக்கு ஆயிடுச்சுங்க. அதனால் இது சொல்ல முடியாது. இது பல்முனை தாக்குதல். ஏன்னா முன்னால் இருந்ததெல்லாம் புல்வாமாவுக்கு பிறகு அந்த பதிலடி கொடுக்குறதெல்லாம், அதெல்லாம் விட இது காம்ப்ளிகேட்டட். அதனால் இதுக்கு பல்வேறு அங்கங்கள். முதல்ல ஒரு பில்டப் கொடுத்தாரு பிரதமர் மோடி. வெளிநாட்டு தலைவர்களை கூப்பிட்டு சில பேரை நேர்லேயே சந்தித்தார். அவர் கூட பேசினார். இதற்கு பதிலடி கொடுக்க போகிறோம், இது மன்னிக்க முடியாத செயல் அப்படின்லாம் ஒரு பில்டப் கொடுத்து அவங்க மென்டலாக பக்குவம் பண்ண. இப்போ பாகிஸ்தானில் இந்த தாக்குதல் மூலமாக
35 பேருக்கும் மேற்பட்டவர் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு காலையிலே வந்து செய்தி வந்துருச்சு. குழந்தைகளும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற புகைப்படங்கள்லாம் வருது. இப்போ இந்தியாவினுடைய எதிரி தீவிரவாதம் தான் அப்படிங்கும் பொழுது பொதுமக்கள் வந்து சாகிறது இதில் எப்படி சரியா இருக்குங்கிற கேள்வி வருது. தீவிரவாதிகள் குழந்தைகளை யூஸ் பண்ணுறாங்க, இராணுவம் யூஸ் பண்ணது கிடையாது. இராணுவ பயிற்சியே தன்னை காத்து கொண்டு எதிரியை அழிக்க வேண்டும். அதனால தான் வாரே கூடாது. போர் இருந்தாக்க அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்போ இதுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் அப்புறம் அப்பாவி மக்கள் சாவாங்க. 8 பேர் என்னவோ செத்துருக்காங்க. இப்போ நம்ம சைடு ப்ரொடெக்ஷனுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்? நான் அவனை பார்த்துக்கிறான். அந்த எல்லையிலேருந்து மக்களை வந்து வழக்கமாக முன்னறிவிப்பு இருந்தாக்க பின்னால் எடுத்துருவாங்க. பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் அதிகம் விளையினாலும். அதனால் என்ன பண்ணாங்க, பிஎஸ்எஃப் முன்னாலேயே அதெல்லாம் அறுத்துடுங்க, நாங்கள் ட்ரென்ச் பண்ண போகிறோம், பதுங்கு குழிகள் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போன வாரமே நிலத்தில் நிறைய இடத்துல மைன்ஸ் போட்டிருக்காங்க, கன்னி வெடிகள், அப்புறம் வயர் இருக்குது. வேலி மட்டும் இல்லை, இப்படி கீழேயும் இருக்கும், வயர் போடுவாங்க. பாகிஸ்தான் நம்ம மேலே நடத்தின ஒரு தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாக இந்தியா வந்து இது பண்ணுறாங்க. இப்போ இந்த வார் மூலமாக நம்மளை சீண்டிய பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குறோங்கிறத தவிர்த்து வேற ஏதாவது நம்ம நாட்டுக்கு நன்மை அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இந்த வாரனால நன்மையாக கிடையாதுங்க. ஒன் அண்ட் ஒன்லி அதிரடி தாக்குதல், எதிரடி தாக்குதல் இல்லை. அதிரடி தாக்குதல் இல்லை, எதிரியை அழிக்கணும், எதிரியை கட்டுப்படுத்தணும். 25 வருஷத்தில் 23,000 சொச்சம் ஆளுங்க செத்துருக்காங்க. அதில் 12,000 தீவிரவாதிகள், மீதி அந்த 13,000 அப்பாவி பொதுமக்கள். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட அல்டிமேட் கோல் என்னவா சார் இருக்கும்? எந்த தீவிரவாதிகள் அங்கே இருக்கோம் அதை நடத்தினாங்க, அவங்களும் உங்களுக்கு 5 பேரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இனிமேல் தீவிரவாதத்தை உபயோகிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த தீவிரவாதி அமைப்புகளை கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா எதுக்கு தாக்கணும் பாகிஸ்தான்? இது வந்து அந்த அமைப்பு சொல்லணுங்கிறீங்களா இல்லை பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லணும்? பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆதரித்து தான் இருக்காங்க. என்ன டவுட் இருக்கு? பாகிஸ்தான் கவர்மெண்ட் இவங்களை ஆதரிச்சிருக்காங்க. நீங்கள் யூஎனில் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் தீவிரவாத அமைப்புகள் எது பேன் பண்ணிருக்காங்க ஐநா அமைப்பில். அதில் பாருங்கள், பெரும்பாலும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து அவங்க ஐநா சபையை நாடினாங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கும்? அவங்க நாடினாங்களே. ஐநாவில் 2 அங்கம் இருக்குது. ஒன்று எல்லா நாடுகளும் மெம்பராக இருக்குது, ஜெனரல் அசம்பிளி. இன்னொன்று வந்து அது வந்து பொது சபை. இது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது, அதாவது பாதுகாப்பு சபை. அதுக்கு 11 மெம்பர் இருக்காங்க. அதில் 5 பேருக்கு வீட்டோ உரிமை உண்டு. யூஎஸ், யூகே, பிரான்ஸ், சைனா, அப்புறம் ரஷ்யா, இவர்களுக்கு அந்த வீட்டோ உரிமை, அதாவது எந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் அதை தடுக்கும் உரிமை அதுக்கு, மற்றவங்களுக்கு கிடையாது. அதில் இப்போ பாகிஸ்தான் தற்காலிக மெம்பர். ஒரு ரிட்டையர்டு கர்னலாக நீங்கள் வந்து போரை ஆதரிக்கிறீங்களா இல்லை போர் தேவைப்படாதுன்னு நினைக்கிறீங்க? அது ஆதரிக்கிறதே கிடையாது. எந்த சோல்ஜரும் போர் வேணும்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் சாகிற சான்ஸ் அதிகம், பொதுமக்கள் சாக மாட்டாங்க, அவங்க கம்மி, அவனுக்கு சான்ஸ் அதிகம். எதுக்கு நான் போய் போர் புரியணும்னு சொல்கிறோம்? ஒரு இன்ஃபென்ட்ரி சோல்ஜரு அவன் போருக்கு போகும்போது 16 விதமான ஆயுதங்களை எதிர்கொள்கிறான். எந்த முட்டாளாவது அந்த மாதிரி போவானா? பயிற்சி காலத்தில் 18 மாதத்தில் அவனுக்கு வந்து மூளையை செலவு செஞ்சுட்டாங்க. அவனை சோல்ஜரை உற்பத்தி ஆக்கணும்னு இப்படி தான் செய்யணும். எவரும் அவன் யோசித்து பண்ணவே கூடாது. யோசிச்சான்னா ஓடிடுவான். அதுக்கு போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க, மிலிட்ரி போலீஸ். சூழ்நிலை இப்படி அமைஞ்சிருச்சுங்கிறதுனால நம்ம போர் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், கட்டளை ஆர்மி ஆக்ட்னு இருக்குது. அதுபடி போர் நிகழும் போது பின்னால் ஓடினீங்கன்னா அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். 71 போர் நடந்தது. நான் 65லையும் இருந்தேன் போரில். 65ல் கட்ச் ஆப்ரேஷன் பண்ணிச்சு ரஷ்யா தலையிட்டு அதை வந்து போரை நிறுத்திட்டாங்க. 71ல் பார்த்தீங்கன்னா புதிய நாடே உருவாச்சு. 93,000 கைதிகள் இருந்தாங்க, பாகிஸ்தான் கைதிகள். இப்போ ஒரு வார் இந்தியாவுக்கு தான் வந்து அப்பர் ஹேண்ட், பட் இது இந்தியாவுக்கு பேக் ஃபயர் ஆகிறது ஏதோ வாய்ப்பு இருக்கா சார்? 4 முறை இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் முடிச்சிருக்காங்க. 65ல் ராவில் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் தோற்றுருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியா கிட்ட தோற்றுருக்காங்க. ஆமாம், போர் புரியவே பணம் வேணும். பாகிஸ்தான் பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பல்வேறு பிரச்சனை உள்நாட்டுக்குள்ளே. ராணுவ வீரர்களும் நம்ம கிட்ட தான் அதிகம், போர் விமானங்கள். ஆமாம், நமது தேவைக்கு நமது வந்து எல்லை நமக்கு அதிகம், பாகிஸ்தானுக்கு கிடையாது. எல்லை அவ்வளவு நீளம் கிடையாது. அந்த நாடும் பெருசு இல்லை. நமக்கு வந்து 3 பக்கம் கடல் இருக்குது, 7 நாடுகள் இருக்காங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், திபெத்து, அதை சைனான்னு சொல்லலாம், பூட்டான், பர்மா, பங்களாதேஷ், சொல்ல போனால் இந்தோனேஷியா கூட நாட்டிக்கல் மைல் கடல் பரப்பல. ஸோ இப்போ போர் அப்படின்னே சாதாரண மக்கள் நிறைய பேர் பதட்டப்படுறாங்க. மறுபடியும் பாகிஸ்தான் நம்ம மேலே போர் புரிஞ்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கட்டாயம் எதிர்பார்க்கும். பஞ்சாபில் தாக்குவாங்க. அதனால்
அந்த எல்லையில் தாக்குதல் எதிர்பார்க்கலாம். அதனால பதட்டம் ஓரளவு இருக்கும். பப்ளிக் அப்போ தான் சொல்லணும், கவர்மெண்ட் வேலை அதை செய்யணும். அதாவது பயப்பட தேவையில்லைங்கிற மாதிரியான விழிப்புணர்வு அவங்களுக்கு உண்மையான நிலை என்னன்னு சொல்லணும், எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அவங்க அனுமானிச்சிருப்பாங்க. அப்போ பார்டரில் இருக்கிற மக்கள் தவிர்த்து மற்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்கள் சொல்லுவது தமிழ்நாட்டில் வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்கலாம் இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஓடிடியில் சினிமா பார்த்துட்ருக்கலாம், அவன் போர் நடத்திட்டுருப்பான். 5ல் 1 பங்கு நம்ம ஆளுப்பா போரில் அங்கே மடியறது நம்ம ஆள். நீங்கள் வேறு மெட்ராஸ் என்ஜினியரிங் குரூப்பு என்ஜினியர்ஸ்னு இருக்காங்க, அவங்களும் போரில் அதில் 3ல் 1 பங்கு நம்ம ஆள் தெற்கில் தான் போயிருக்காங்க. பீரங்கி படை அதில் 3ல் 1 பங்கு. காலாட் படையில் இப்போல்லாம் பழைய மாதிரி எடுத்துட்டாங்க அந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு. அதை தவிர மற்ற ரெஜிமெண்ட்லேயும் இருக்காங்க நம்ம ஆளுங்க. அதனால் நம்ம கட்டாயம் பாதிக்கும். இப்போ போர் புரிதல்ங்கிறதே வேறு மாதிரி ஆயிடுச்சு, வேறு லெவலுக்கு போயிடுச்சு. பாகிஸ்தான் நல்ல ஹேக்கர்ஸ் இருக்காங்க, சைனா உதவலாம், அதை நீங்கள் வாங்கிடலாம். ஆக்சுவலி ஹேக்கிங் கம்பெனி பணம் கொடுத்து பண்ணுவாங்க. பர்மாவில் உட்காந்துட்டு பண்ணுவான். இப்போ கூட பண்ணுறாங்க பார்த்தீங்களா? பர்மாவில் உட்காந்து 300 பேர் ரவுண்டப் பண்ணிருக்காங்க. சைனாக்காரன் நம்ம தமிழ்நாடு 40 பேர் வந்திருக்காங்க திரும்ப இருக்கிறது. இந்த மாதிரி தாய்லாண்ட்காரன் அவன்லாம் பர்மாவில் உட்காந்து இந்த மாதிரி இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்ல வரீங்க? என்ன வேணாலும் நடக்காது. அதை எடை போடணும். நீங்கள் தான் பொதுமக்கள் எடை போடணும், அதுக்கு அந்த அறிவை விருத்தியாக்கணும். அதனால் எங்கேயோ நடக்குது அது அப்படின்னு விட்டுற முடியாது. இல்லை சார், ஆனாலும் இப்போ உங்களை மாதிரி ஆனால் நீங்களாம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களை மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு போர் பற்றி இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வாக இருக்கட்டும், புரிதலை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் அதனால் அவர் சினிமாக்காரங்க இப்போ கட்சி நடத்துகிறாங்க, அவங்கள போய் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன கேட்குறீங்க? நான் பென்ஷனில் இருக்கேன், என்ன கேட்குறீங்க? யாராவது அக்கறை இருக்குதா? இதை நீங்கள் கேட்குற கேள்வி இல்லை. அவங்கள கேளுங்க, ஏன் அதை பற்றி விழிப்புணர்வை கொடுக்கக்கூடாது? இது நடந்த பிறகு தான் எனக்கு இவ்வளவு டிமாண்டு, இல்லைன்னா என்னை தலை காட்டவே விட மாட்டாங்க. அவர் விஜய் கட்சி வச்சுருக்காரு, இவர் விஜயகாந்த் வச்சுருக்காருன்னு அங்கே போயிடுவீங்க. அதான் சார், அதான் அதுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு நினைக்கும் போது உங்களை தேடி தான் வரும். அப்படின்னு நினச்சிக்க கரெக்டாக சொன்னீங்க. நமது நாட்டில் இது பெரிய குறைபாடு. இந்த கட்சிகள் அதை பற்றி கேட்குறாங்களா? எங்கள் தேவைகளுக்கு, பாதுகாப்பு தேவைகளுக்கு கட்சி மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்களே. ஜாதியை பற்றி பேசுவாங்க, தீண்டாமையை பற்றி பேசுவாங்க. தீண்டாமையும் இது பாதுகாப்பும் ஒரே லெவலில் இருக்குது. அதை பற்றி அதிகம் பேசுவாங்களே தவிர ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதான் அரசியலே, அடிப்படை அரசியலே. ஓகே சார், நான் பொதுவாக எந்த அரசியல் கட்சியும் எதிர்த்து சொல்ல, எல்லா கட்சிகளுமே அப்படி தான். பெரியார் சொன்னார், ஒரே குட்டையில் உருண மாட்டார், அது மாதிரி தான். ஓகே சார், இப்போ ஒரு பகல்காமில் ஒரு தாக்குதல் நடந்துச்சு, அதுக்கு பதிலடியாக இந்தியா வாரே அனௌன்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஒன்று வேணும். ஏன்னா புதுசாக நிறைய பேர் வார் பார்க்குறாங்க. இப்போ உங்கள் ஏஜுக்கு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வார் வேறு எங்கேயோ ஒரு நாட்டில் நடக்குது. இப்போ இஸ்ரேல், பாலஸ்தீன் இப்படி கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா, நம்ம நாடு இன்னொரு நாடு மேலே போர் தொடுக்குது, நம்மளோட அண்டை நாடு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்பொழுது நிறைய பேர் சோஷியல் மீடியாலையுமே ரொம்ப பேனிக்காக நிறைய போஸ்ட்லாம் போடுறாங்க. அடுத்து என்ன நடக்குமோ தெரியல, நம்ம தாக்குதல் நடத்திட்டோம், அவங்க திருப்பி தாக்குனா நம்ம என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் ரொம்ப பேனிக்காக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வார்னா இப்படி தான் இருக்கும், வார்னா இழப்புகள் தான் இருக்கும். இப்போ அப்போ எல்லாத்துக்கும் தயாராக தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க. எடுத்துக்கணும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் கட்டாயமா. அதுதான் போருங்க. இப்போ உயிர் தியாகம் பண்ணுறதுக்கும் தயாராக யாரும் காப்பாற்ற மாட்டான். இந்திய ராணுவம் காப்பாற்றாதா சார்? அவன் போர் புரியத்துக்கு இருப்பானா, அவன் தன்னை காப்பாற்றிப்பானா. நான் சொன்னேன், பொதுமக்களை காப்பாற்றணும். 16 அவன் 16 ஆயுதங்களை எதிர்கொள்ளணும். அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது 1 2 இல்லை,
அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போதே அவன் போயிடுறான். என் ஃப்ரெண்டு அதுக்கு முந்திய நாளே போயிட்டார். கோவிந்தராஜன் மதுரை ஆள். அவர் 71 வாரில் நாங்கள் வந்து எல்லையில் போகிறோம், அவர் போயிட்டார். ஒரே பையன் மதுரைக்காரர். அதுக்கு பிறகு நான் போனோம்னாக்க எப்படி இருக்கும் எனக்கு? நான் மறுநாள் நான் போனோம். இது யார் காப்பாற்றும்? நீ தான் காப்பாற்றிக்கணும். சரி சார், எங்களுடைய நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.